வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது மகிழ்ந்து. ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நம் ஆண்டவர் தம் பிள்ளைகளை மகிழச் செய்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை மகிழச் செய்கிறார். வனாந்தரம் போன்ற வாழ்க்கை, வறண்ட நிலத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் மகிழச் செய்து, கடுவெளி போன்ற சூழ்நிலையை களிகூறச் செய்து புஷ்பத்தை போல செழிக்க செய்கிறார். ஆம், உங்கள் வாழ்க்கையும் கூட வனாந்தரம், வறண்ட நிலம், கடுவெளி போல காணப்படுகிறதா? ஆண்டவரை விசுவாசித்து ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ந்து களித்து புஷ்பத்தை போல செழிக்க செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.